ஹாய், வெல்கம் டு மிதிலாவின் கதைகள். இன்னைக்கு நம்ம முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து 5 குறள்கள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 6வது குறளான பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எனும் 5 கட்டுப்படுத்தி பொய் சொல்லாத நல்ல ஒழுக்கத்தில் நிலைத்து வாழ்பவர்களின் வாழ்வு நலமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார்கள். இப்போ இதை வச்சு ஒரு கதை பார்த்துடலாமா? கதை: நேர்மையில் வெற்றி. சுரேஷ் அப்படின்ற ஒரு இளைஞன் ஒரு கடையில வேலை பார்த்தான். கடை முதலாளி அவனை ரொம்ப நம்பினாங்க. ஒரு நாள் கடையில யாருமே இல்லாத நேரத்துல பணப்பெட்டியில அதிகமான பணம் இருந்துச்சு. அதை பார்த்த சுரேஷின் மனசு ஒரு சின்ன ஆசை திடீர்னு வந்தது. ஆனா உடனே தவறான பணம் நிம்மதியை தராது என்ற நினைப்புக்கு தன்னை நினைத்து கொண்டார். சில நேரத்துல முதலாளி வந்து கணக்கு பார்த்த போது எல்லாம் சரியா இருந்துச்சு. அவர் சுரேஷை பார்த்து, உன்னை நான் நம்பினது என்னைக்குமே வீண் போகல அப்படின்னு கூறி சம்பளத்தை வேற அதிகப்படுத்தி கொடுத்தாரு. அப்படியே அந்த கடையில தொடர்ந்து வேலை செஞ்ச சுரேஷ் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா அந்த கடையோட மேலாளரா உயர்ந்துட்டான். அவன் சொன்னா, பொய் சொல்லாத ஒழுக்கமாக வாழ்வது மனிதனை உயர்த்தும் என்று. கதையின் நீதி: புலன்களை அடக்கி நேர்மையுடன் வாழ்பவர்களை உலகமே மதிக்கும் என்பதுதான் இந்த குறளின் அர்த்தம். இப்போ மீண்டும் ஒரு முறை திருக்குறள் பார்த்துடலாமா? 6வது குறள்: பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் எனும் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி பொய் சொல்லாத நல்ல ஒழுக்கத்தில் நிலைத்து வாழ்பவர்களில் வாழ்வு நலமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார்கள்.